ஒரு குறிப்பிட்ட சாதிகள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் சாதி வெறிப்பட்டு காரணமாக ஒரு 18, 19, 20 வயசு இளைஞர்கள் ஒரு 9 பேர் யாருன்னே தெரியலன்னா அவங்களை வெட்டுறாங்க, அப்பாவி பொதுமக்களை வெட்டுறாங்க. தமிழகத்தினுடைய முக்கியமான அரசியல் கட்சிகள் அனைவரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஆளும் திமுக முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாரும் இதை பற்றி எதுவும் சொல்லலை. நடிகர் கருணாஸ் என்பவர் முக்களத்து புலிப்படைன்னு வச்சிருக்காரு. அவர் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொன்னா, நீங்க யார் வேணாலும் கொலை பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு பேசினார். அப்போ அந்த மாதிரியான தலைவர்கள், கீழ்த்தரமான தலைவர்கள்லாம் தங்களுக்கு பின்னாடி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? தைரியமா பண்ணுவாங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கு. சார், சாதியை தாண்டி அதாவது கஞ்சான்ற ஒரு பொருளும் அது ஒரு முக்கியமான காரணமா இருக்குல்ல? எப்போ இல்ல, கஞ்சா முக்கியமான காரணம் இந்த நிகழ்வுல கிடையாது. இந்த போதை என்பது இவர்கள் பயன்படுத்திக்கிறார்கள். ஆனா முழுக்க முழுக்க இவர்களுக்கு சாதிய போதை. சமூக நீதியை காப்புன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்டங்களில் அவரோட ஆட்சியில இந்த அளவுக்கு சாதி ரீதியாக பயங்கரவாத படுபாதக செயல்களை செய்த அந்த சாதிய பயங்கரவாதிகளை ஏன் என்கவுண்டர் செய்யல? தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கஞ்சா வியாபாரம் ரொம்ப மோசமா இருக்கு. மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க, கள்ளச்சாராய வியாபாரம் நடக்குது, மக்கள் சாவுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சாதி திமுகவுக்கு வாக்களிக்காது, அந்த சாதி வாக்களிக்காத சாதியை நமக்கு வாக்களிக்க வேண்டும், அவர்கள் ஆதரவை நம்ம பெற வேண்டும் சொல்லி அந்த சாதியில யார் எந்த தப்பு செஞ்சாலும் அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையில் திமுக ஈடுபடுகிறது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008888. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சனர் முத்து ரமேஷ் நாடார். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ சமீப காலத்துல தென் மாவட்டங்கள்ல சாதி படுகொலை அதிகரிச்சுட்டு இருக்கு சார். அதுவும் நம்ம திமுக ஆட்சியில தான் ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. அதன்படி உங்களோட கருத்து என்ன சார்? தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிக அளவில் சாதி ரீதியான மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே வருது. இது சமீபத்தில் இப்போ 3 நாட்களுக்கு முன்ன நிகழ்வுங்கிறது சாதி படுகொலைங்கிறத தாண்டி சாதிய பயங்கரவாத செயல் அப்படின்னு தான் எல்லா மக்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதிகள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் சாதி பயங்கரவாதத்துடன் சாதி வெறிப்பட்டு காரணமாக ஒரு 18, 19, 20 வயசு இளைஞர்கள் ஒரு 9 பேர் ஏற்கனவே சாதி ரீதியான மோதல்களில் சிறைக்கு சென்று வந்த நபர்கள். இவங்கெல்லாம் ஒரு 9 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க, டீ கடையில் இருந்தவங்க யாருன்னே தெரியலன்னா அவங்கள வெட்டுறாங்க, அப்பாவி பொதுமக்களை வெட்டுறாங்க, பெட்ரோல் கொண்டு வீசுகிறாங்க, பயங்கர ஆயுதங்களால் தாங்குறாங்க. ஒரு கூலிப்படை தலைவன் பேரை சொல்லி அவனை வாழ்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. அந்த அளவுக்கு படு மோசமான ஒரு சூழலை இந்த நிகழ்வு நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முக்கியமான அரசியல் கட்சிகள் அனைவரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஆளும் திமுக, ஆளும் திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாரும் இதை பற்றி எதுவும் சொல்லலை. ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக அவர்களுக்கு அதை வீடு கட்டி தரோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோன்னு சொல்லி போராட்டத்தை நீர்த்து போகும் செய்யும் வேலையை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பல்வேறு விமர்சனங்களுக்கு அப்புறம் நேற்று தான் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்கள் போய் பார்த்துருக்காங்க. மற்றபடிக்கு சாதிய தலைவர்கள் எல்லாமே பார்க்காங்க. இதில் பார்க்க வேண்டியதுன்னா, குறிப்பிட்டு ஒரு சாதியை சேர்ந்த 9 ரவுடிகள், 9 பயங்கரவாதிகள் வடநாட்டில் இருந்து உழைப்புக்காக வந்த ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை சரிமாரியா வெட்டியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி, அவரு தப்பிச்சு போக முடியல, அவரை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை 3 பேரை வெட்டியிருக்காங்க. கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வெட்டியிருக்காங்க. இப்படி அவங்களுடைய நோக்கம் என்பது நம்ம சாதியை தவிர மற்ற யாரும் தமிழ்நாட்டில் வாழக்கூடாது, அவர்களை கடுமையாக அச்சுறுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் சுடலைக்கண்ணு என்பவருடைய வளர்ப்பு மகன் சுப்பையா என்ற சுபாஷ் என்பவர் ஏற்கனவே சின்னதுரை என்பவர் வெட்டின வழக்கில் உள்ள போயிருக்காரு. 10 நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்காரு. அவரு தலைமையில தான்
இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு. தங்களுக்கு வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது. தங்களுடைய வளர்ப்பு தந்தை வந்து திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஆளுங்கட்சி பிரமுகராக இருக்கிறாரு. அதன் அடிப்படையில் நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் சரி, யாரை கொலை பண்ணாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தன்னை காப்பாற்றிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இந்த சின்ன வயது பிள்ளைகள், இந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா படித்து ஒரு நல்ல பொறுப்புக்கு வர வேண்டிய ஆட்கள். ஆனால் அவங்கள்ட்ட சாதிய பயங்கரவாதத்தை மனதளவிலே விதைச்சிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சாதியை சேர்ந்த நடிகர் கருணாஸ் என்பவர் முக்களத்து புலிப்படைன்னு வச்சிருக்காரு. அவர் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொன்னா, நீங்கள் யார் வேணாலும் கொலை பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு பேசினார். அப்போ அந்த மாதிரியான தலைவர்கள், கீழ்த்தரமான தலைவர்கள்லாம் தங்களுக்கு பின்னாடி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தைரியமா பண்ணுவாங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கு சார். சாதியை தாண்டி அதாவது கஞ்சான்ற ஒரு பொருளும் அது ஒரு முக்கியமான காரணமா இருக்குல்ல. எப்போ இல்ல கஞ்சா வந்து முக்கியமான காரணம்னா இந்த நிகழ்வுல கிடையாது. இந்த நிகழ்வுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன மாதிரி குக்கிராமங்கள் வரை தமிழக காவல்துறை சரிவர செயல்படாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் குக்கிராம வரை கஞ்சா விற்கக்கூடிய குண்டர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு போச்சு. குறிப்பா பள்ளி மாணவர் மாணவியர் கஞ்சா பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்க தமிழ்நாட்டில் 0% தான் கஞ்சா இருக்குன்னு சொல்லி அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்ன அடுத்த நாள் சென்னை திருவள்ளூர் புறநகர் பகுதியில் மணவாள் நகர்ல 2 அப்பாவி இளைஞர்கள், அதுவும் கல்யாணம் ஆகி சின்ன குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய இளைஞர்கள் ரோட்ல பார்த்து போங்கன்னு சொன்னதுக்கு கஞ்சா சைக்கோக்களால் படுகொலை செய்யப்படுகிறார். அதுதான் போதையால் நடந்த கொலை. இது வந்து போதை என்பது இவர்கள் பயன்படுத்திக்கிறார்கள். ஆனால் முழுக்க இவங்களுக்கு வந்து சாதிய போதை. எப்படி சொல்றோம் அப்படின்னா, கஞ்சா அடிச்சவன் தன்னுடைய சாதியை சேர்ந்த தனக்கு எதிரியா இருக்கக்கூடிய யாரையுமே கொள்ளல. கஞ்சா அடிச்சவன் தனது ஊருக்காரனை அறிவெட்டல. கஞ்சா அடிச்சவன் தன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய யாரையும் கொலை பண்ணல. ஆனால் பெரும்பத்து கிராமம் நாடார்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கிராமம், இந்திரா காலனி பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில நம்ம சாதிக்காரன் ஒருத்தன் கூட கிடையாது. நாம மறவர் சாதியை சேர்ந்த ஒருவரும் அங்க கிடையாது. அதனால நம்ம எல்லாரையும் கண்ணாப்பின்னு யாரை வேணாலும் வெட்டலாம் அப்படிங்கிற மைண்ட்ல சாதிய பயங்கரவாதம் அவங்க மைண்ட்ல ஏறி இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாடுகளில் பாக்குறோம், அல்லூமா தீவிரவாதிகள், ஜிகாத் பயங்கரவாதிகள், அது இதுன்னு படிக்கிறோம்ல. அந்த மாதிரி இவனுங்க வந்து சாதிய பயங்கரவாதிகள். தங்களுடைய சாதியை தவிர தமிழ்நாட்டில் எந்த சாதிக்காரனும் முன்னேறக்கூடாது, வளரக்கூடாது, அவங்கள நாங்கள் படுகொலை பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு சாதிய கட்டமைப்பை தென் மாவட்டங்களில் தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பின்னாடி திமுகவுடைய அமைச்சர்கள் இருக்கிறதாகவும் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் பின்னாடி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா போதைப் பொருட்கள் விற்கிறதுக்கு மாட்டி கைதான பல பேர் திமுகவை சேர்ந்தவர்கள். அகிலகணி பொறுப்பு இருந்தவங்கள கொக்கையில் போன்ற போதைப் பொருள் மாட்டின வரலாறுலாம் நம்ம படித்தோம், பார்த்தோம். அப்போ தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கஞ்சா வியாபாரம் ரொம்ப மோசமா இருக்கு. மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க, கள்ளச்சாராய வியாபாரம் நடக்குது, மக்கள் சாவுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்காது. எங்களுடைய கேள்வியை சமூக நீதியை காப்புன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்டங்களில் அவரோட ஆட்சியில இந்த அளவுக்கு சாதி ரீதியாக பயங்கரவாத படுபாதக செயல்களை செய்த அந்த சாதிய பயங்கரவாதிகளை ஏன் என்கவுண்டர் செய்யல அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. ஆம்சாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உண்மையை சொல்லி விடுவார்களோ அப்படின்னு பயந்து பல்வேறு என்கவுண்டர்களை செய்த தமிழ்நாடு காவல்துறை இந்த விஷயத்துல ஏன் செய்யல? செஞ்சிருந்தா இல்ல ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு குற்ற வழக்கில் உள்ள போனவனை வந்து வெளியே விடாம தடுத்து இருந்தாலாச்சும் என்ன இருக்கும்? இந்த 3 பேர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்க, 6 பேர் உயிருக்கு, இன்னும் 3 பேர் உயிருக்கு ஊசலாடாம இருந்திருப்பாங்க. அப்போ இவர்களுக்கு வாக்கு வங்கி அரசியல். இந்த சாதியினர் தவறு செய்தால் காப்பாத்தினா நமக்கு வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தமிழக அரசு செயல்பட்டு இருக்கு. இது கடும் கண்டனத்துக்குரியது. பொதுமக்கள் எல்லாம் ரோட்ல இறங்கி கதறி போராடக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். வயதான பெண்கள் போராடுறாங்க, பெண்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக இது நடக்கல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு எதிராகவும்
ஒரே சாதியை சேர்ந்த பயங்கரவாதிகள் இது போன்ற படுபாதக செயல்களை செய்திருக்கிறார்கள். இதை தடுத்து நிறுத்தாத திமுக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய படுகொலையை சந்திக்கும் அப்படிங்கிறத பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. அதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இப்ப தேர்தல் வரனாலதான் திமுக ஆட்சியில இதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்களா? தேர்தல் வர்றதுக்கு இல்லை, தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட சாதி திமுகவுக்கு வாக்களிக்காது, அந்த சாதி வாக்களிக்காத சாதியை நமக்கு வாக்களிக்க வேண்டும், அவர்கள் ஆதரவை நம்ம பெற வேண்டும் சொல்லி அந்த சாதியில யார் எந்த தப்பு செஞ்சாலும் அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையில் திமுக ஈடுபடுகிறது. திமுக அமைச்சர்கள் அந்த சாதியை சேர்ந்த அமைச்சர்கள் ஈடுபடுகிறார்கள். இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தவறு யார் செய்தாலும் அவன் ஜாதியை பார்க்க வேண்டியதில்லை, மதத்தை பார்க்க வேண்டியதில்லை, எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கணும். எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக ஆட்சியில மாணவர்கள் கையில லேப்டாப் இருந்ததாகவும் இப்ப திமுக ஆட்சியில மாணவர் கையில கஞ்சா அதிகமா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அதாவது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா அதிகமாக போயிருச்சு, அதனால கஞ்சா போதனாலதான் இதை செஞ்சிருப்பாங்கிறது தான் முதல் கட்ட தகவல். பின்னாடி விசாரிக்கும் போதுதான் இது சாதிய பயங்கரவாதங்கிறதே தெரியுது. நம்ம எதுக்கு சாதிய பயங்கரவாதம் சாய்ந்த பயங்கரவாதம் சொல்றோம்னா, ஒரு சாதியை சேர்ந்த ஒரு நபர்கள் கூட்டமாக சேர்ந்து கஞ்சா போதையில் ஒற்றுமையாக ஒரு ஊருக்குள் புகுந்து வர்றவர்கள் போகிறவர்கள் எல்லாம் வெட்டி படுகொலை செய்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு ஒரு மோசமான பயங்கரவாதங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்வை தமிழக அரசோ இல்ல தமிழக காவல்துறையோ சாதிய வாக்கு வங்கி அரசியலாக பார்க்காமல் இருந்திருந்தால் நேரம் என்ன நடந்திருக்கும்? ஒரு 9 பேரை என்கவுண்டர்ல படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அப்படி செய்து இருந்தா தென் மாவட்டம் சுத்தமா இருக்கும், கிளீனா இருக்கும். ஆனா கூலிப்படை ரவுடிகளா இருக்கட்டும், சாதி வெறி ரவுடிகளா இருக்கட்டும், சாதிய பயங்கரவாதிகள் இவங்களாம் எதுக்கு, என்ன இவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா இவன் எதுக்கு இந்த கொலை பண்றான்? கொலை பண்ணா நாளைக்கு நம்ம சாதிக்கு தலைவர் ஆகிடலாம், கொலை செய்தால் நம்ம சாதிக்கு நம்ம ஒரு முக்கிய பிரமுகர் ஆகிடலாம், கொலை செய்தால் நம்ம ஒரு பெரிய ஆளை காட்டிக்கிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கொலை நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் துணிந்து இது போன்ற கொலைகளை செய்கிற போது ஆப்போசிட்ல இருக்க ஜாதிக்காரங்க ஓட்டெல்லாம் ஆளுங்கட்சிக்கு தேவை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ உதாரணத்துக்கு இதுல பாதிக்கப்பட்டது வட இந்திய ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் இறந்திருக்காரு. தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமுதாயமான நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் இறந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மை சமுதாயம் பறைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இறந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சாதியான கோண சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு சாதியை சேர்ந்த பயங்கரவாதிகள் தான் பிரச்சனை. அப்போ அவங்களை எப்படி பாதுகாக்கிறாங்க? தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், இவர்களுடைய வாக்கு நமக்கு தேவை. குற்றம் செய்த குற்றவாளிக்கு பின்னாடி ஒரு சாதி பின்னணி இருந்தால் அந்த குற்றவாளியை கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறது கூட என்ன ஆகுது? அரசால முடியல. அப்படி இருக்கும்போது இது போன்ற நிகழ்வுகள் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழக்கிறத தடுக்க முடியலையேங்கிறத எங்களுடைய வருத்தமும் வேதனையும். யாராக இருந்தாலும் இரும்புக்கரம் கொண்டு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்காது. அது இல்லாம அவன் என்ன சொல்றானுங்க, ஒரு கூலிப்படை தலைவனை ஒரு கொலைகாரனை வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு போறான். யாரோ ஒருத்தர் நவீன் சொல்லி ஒரு கொலைகாரன் பேரை சொல்றாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு மனநிலையை 18, 19, 20 வயசு மாணவர்கள் ஒரு இளைஞர்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருக்குது. அப்போ பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? குற்றவாளிகளை அந்த குற்றவாளிகளை பெற்றோர்களே காப்பாற்றக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது. அப்ப இந்த சமூகம் எங்க போகுது? போதைப் பொருள் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் பாதிப்பு இருக்கிறது. போதைப் பொருளால் ஒட்டுமொத்த தமிழகத்தின் மாணவர்கள் சமுதாயம் அழிந்து வருகிறது. போதைப் பொருளால் தமிழ்நாட்டில் குக்கிராமம் வரை மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. சென்னை புறநகர் பகுதியில கஞ்சா அடிச்சுக்கிட்டு மாமூல் கேட்டதுனால இந்த கஞ்சாவை ஒழிக்கவில்லை என்றால் எங்கள் கடையை திறக்க விருப்பம் இல்லை, கடையில போர்டு எழுதி வச்சுட்டு போன நிகழ்வுலாம் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. அப்போ இந்த குற்றவாளிகளை ஏன் ஒடுக்க முடியவில்லை? இந்த அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் வேற எந்த ஆட்சியிலையும் இருந்தது இல்லையா? இந்த ஆட்சியில் மட்டும் ஏன் நடக்குது? அப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள்லாம் இந்த கஞ்சா குண்டர்களுக்கு பின்னாடி இருக்கிறார்களா என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இயல்பாகவே எழுகிறது இல்லை. அதை தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த பாலியல் வன்கொடுமை கூட திமுக தொண்டர்கள் தான் நிறைய பேர் பண்றாங்க. அதாவது இந்த கிருஷ்ணகிரியில 2.5 வயது குழந்தையா இருக்கட்டும், இப்ப பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சார் இந்த போதை பழக்கத்தால. ஆனா பொதுமக்கள் பொதுவெளியில எப்படி சொல்றாங்கன்னா இந்த ஆட்சி நல்லா பாதுகாப்பா இருக்கு, நல்ல ஆட்சி. அதாவது விமானத்திலேயே பணிப்பெண்களிடம் போதையை வச்சு பாலியல் சீண்டல் பண்ணி
தமிழ்நாட்டுடைய பெருமையை சீர்குலைக்கும் வகையில் உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு திமுக தொண்டர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, திமுகவுடைய கவுன்சில் போதைப் பொருள் நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய மானத்தை கப்பல் ஏற்றி இருக்கிறார்கள் திமுக தொண்டர்கள். அவர்கள் மீது திமுக தலைமை எடுத்த நடவடிக்கை என்ன? ஆனா பொதுவெளியில இப்ப பொன்முடி இருந்தாரு, அவர் வந்து ரொம்ப ஆபாசமா சைவம் வைணவம் சொல்லி இந்து மதத்தை பத்தி தவறா பேசினாரு. அதற்காக அவர் அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர் கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கு? அப்ப தவறு செய்பவர்கள், அடுத்தவர்களை பத்தி அடுத்த மதத்தை பத்தி தவறுகளா பேசுறவங்களெல்லாம் கட்சிக்கு வந்து பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கறது யாரு? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆளுநரை சந்திச்சு புகார் கொடுத்தவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அவரே கட்சியில அவங்களே கட்சியில சேர்க்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன வேணா தப்பு பண்ணிக்க, எது வேணா செஞ்சிக்க, உன் மேல நான் எவ்வளவு குற்றம் வேணாலும் சொல்றேன், ஆனா நீ என் கூட வந்து சேர்ந்தா நல்லவன். அப்ப எப்படி மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்களுக்கு அப்ப இதெல்லாம் எதுவுமே தெரியாதா? நீங்க கொடுக்கக்கூடிய 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுற பணத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்களா? சொல்லுங்க. இவ்வளவு ஊழல் நடக்கிறப்ப பொதுமக்கள்லாம் ஆனா பாதுகாப்பா தான் இருக்கு அப்படின்ற பேர் தான் சார் சொல்லிக்கிறாங்க. யார் சொல்றா? பொதுமக்கள், பெண்களா இருக்கட்டும். இந்த ஆட்சி என்ன பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாங்க? ஆட்சி நல்லா அந்த பெண்கள் எல்லாம் 200 ஊபி பெண்களா நீங்க வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். சும்மா 10ஆம் பொதுவா பெண்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ விஜய் கட்சியில நாங்க 1000 சகோதரர்கள் இருக்கோம், 1000 அக்கா தங்கச்சி இருக்கோம், 1000 பொண்டாட்டி கூட விஜய்க்கு நாங்க போவோம்னு சொல்லக்கூடிய கேவலமான பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரியான பெண்கள் மாதிரியான லிஸ்ட்ல உள்ள ஆட்களா தான் என்ன பண்ணுவீங்க? பொதுமக்களிடம் நீங்கள் உண்மையாக சென்று, இப்ப இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடைய காணொலிகளை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாய்மார்கள், வயதான முதியவர்கள், வயதான பெரியவர்கள், சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வயதான ஆட்கள் பெட்ரோல் பாம்பு வீசுறாங்க. இப்ப இதே விஷயத்த வேற எந்த சமூகமாக செய்து இருந்தால் நேரம் என்ன நடந்திருக்கும் தமிழ்நாட்டில்? அப்போ வாக்கு வங்கி அரசியலில் தங்களுக்கு வாக்களிக்காத ஒரு சாதி வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக திமுக அரசு கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது. இதன் பின்னணியில் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், திமுக அமைச்சர்களுடைய கைக்கூலிகளான சாதியவாதிகள், சாதிய தலைவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு மலம் தின்னும் பற்றியான முக்தார் போன்றவர்கள் உழைப்பால் உயர்ந்த நாடார் சமுதாயத்தை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜர் பற்றியும் அவதூறாக பேசிய போது 200க்கும் மேற்பட்ட இடத்தில் புகார் மனு கொடுத்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. திருச்சி சிவா என்கின்ற ராஜ்யசபா உறுப்பினர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக பேசும்போது பல்வேறு போராட்டங்கள் நடந்தது, திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனா மறுபடியும் அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுத்து திமுக அழகு பார்க்குது, திமுக தலைமை அழகு பார்க்குது. அவன் ஒரு சாதி வெறியன், சாதி வெறியோட தான் காமராஜரை பத்தி தப்பா பேசுறான். அப்போ இந்த மாதிரியான சாதி வெறியர்களுக்கு மீண்டும் பதவி கொடுக்கும்போது என்ன அர்த்தம்? இதெல்லாம் பேச சொல்லி மலந்தின்னும் பன்றி முக்தார் போன்ற நபர்கள் எல்லாம் பேச சொல்லி 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறது யாரு? திமுக. அப்போ ஒரு மிகப்பெரிய தலைவரை, ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை கொச்சப்படுத்த வேண்டிய, கேவலப்படுத்த வேண்டிய இடத்திற்கு திமுக வந்துருச்சு. ஒரு சாதி ஓட்டு வேணும்ன்றதுக்காக. அதாவது இப்ப இந்த இலவசம் மகளிர் தொகை இதெல்லாமே பெண்கள் கண்ணை மறைச்சிருச்சு சார். அதனால அவங்களுக்கு என்ன ஊழல் நடக்குது, பாதுகாப்பு, இதெல்லாம் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியும். நீங்க சொல்ற பெண்கள் எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடினா சரி, இன்னைக்கு வந்து எல்லார் கையிலயும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. எல்லாரும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஷேர் சாட்டுன்னு எல்லாமே பார்க்குறாங்க. அதனால திமுகவுடைய ஊழல் என்பது அவங்களுக்கு முழுமையாக தெரியும். மின்கட்டண உயர்வு எத்தனை முறை ஏறி இருக்கின்றது அவங்களுக்கு தெரியும். வீட்டு வரி எத்தனை முறை ஏறி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். தொழில் வரி எத்தனை முறை ஏறி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். 1000 ரூபாய் கொடுக்கறதுனால கரண்ட் பில்லு 500 ரூபாய் இருந்தது 4000 ரூபாய் ஆனதும் அவங்களுக்கு தெரியும். டாஸ்மாக் மதுபானத்திற்கு அடிமையாகி தங்களுடைய கணவர்கள் எல்லாம் தாங்கள் சம்பாதிச்சு டெய்லி 1000 2000 சம்பாதிக்கிற பணத்தை டாஸ்மார்க்லேயே விட்டுட்டு வர்றதும் அவங்களுக்கு தெரியும். அந்த டாஸ்மார்க்ல இவங்க கொடுக்குற பணத்தை வச்சு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அடிக்கிறதும், எக்ஸ்ட்ரா பணம் அடிக்கிறது எல்லாமே ஆளுங்கட்சிக்கும் திமுகவுக்கு தான் போகுது அப்படிங்கிறதும் பெண்களுக்கு தெரியும். தமிழக பெண்கள் தான் இந்தியாவிலேயே கல்வி அறிவில் முதன்மையான இருக்கக்கூடிய ஒரு பெண்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கு கிராமம் வரைக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏமாந்துருவாங்க, திமுக தான் மறுபடி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தவறு. எல்லாரும் இது எங்க போனோம் 5 ஆண்டுகள்ல 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கி எங்க தலையில கடன் சுமையை ஏற்றிருக்கீங்க. நீங்க
உங்க குடும்பம் நல்லா வாழ்றதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 13 கோடி பேரை அடகு வச்சிருக்கீங்க. அந்த 13 கோடி பேருடைய பேர்ல தான் இந்த கடன் இருக்கு. நீங்க தனிப்பட்ட உங்க அப்பா சொத்தையோ உங்க தாத்தா சொத்தையோ கொண்டு போய் பேங்க்ல அடகு வச்சு மக்களுக்கு சேவை செய்யல. இது முழுக்க முழுக்க எங்கள் பணம், எங்களுக்கான பணம். அந்த பணத்தை நீ எங்களுக்கு கொடுக்குறது, நாங்க இருக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும். நீங்க உங்க சொத்தை வித்தோ இல்ல உங்க கட்சிக்காரங்க அடிச்சு வச்சிருக்க பல லட்சம் கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் பண்ணி மக்களுக்கு நாங்க கொடுக்குறோம்னு சொன்னால் அதுல ஒரு நியாயம் இருக்கு. இது முழுக்க முழுக்க தமிழக மக்களின் பெயரால் வாங்கப்பட்ட கடன் முழுக்க. அதுல நீங்களும் கடன்காரன் தான், நானும் கடன்காரன் தான், அவரும் கடன்காரன் தான், இவரும் கடன்காரன் தான். அதனால இது முழுக்க முழுக்க எங்களுடைய பணம். அப்படி இருக்கும்போது இது ஒன்றும் பெரிய இப்போ 5000 ரூபாய் போடும்போது காலையில ஒரு பரபரப்பு இருந்துச்சு. நேற்றைய முன்தினம் 8000 ரூபாய் போட்டாங்க, 1200 ரூபாய் போட்டாங்க, 2000 ரூபாய் போட்டாங்க, 1000 ரூபான்னு போட்டாங்க. ஏதாவது அது ஒரு மக்கள் யாராவது பேசி நீங்க பாத்தீங்களா? அதான் சார் மக்கள் கண்ணு மறைச்சிருது. கிடையாது, மறைக்கல. விழிப்புணர்வு இருக்காங்க. நம்ம பணத்தை நமக்கு போடுறான். இதுல நம்ம இதுக்கு அதை பத்தி பேசணும்னு சொல்லி எவ்வளவு வந்தாலும் வரட்டும், லாபம் தானே. தேர்தல் வரட்டும், ஓட்டுக்கு 5000 ரூபாய் வாங்கலாமா 10,000 ரூபாய் வாங்கலாமான்னு மக்கள் எல்லாம் காத்து கிடக்காங்க. ஆனால் வாக்களிக்கும் போது அவர்களுக்கு யார் தேவையோ, தமிழ்நாட்டுக்கு யார் அரசியலுக்கு முக்கியமோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். யார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்களோ, ஏற்கனவே கொடுத்த வாக்க 90% காப்பாற்றாத திமுக ஓட்டு போடுவாங்களா, இல்ல மத்திய அரசோட நினைக்கமா இருந்து மத்திய அரசிடமிருந்து எல்லா வகையிலும் செல்வாக்கு உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிப்பார்களா, இல்ல தனித்து நின்று போட்டியிடக்கூடிய அண்ணன் சீமானுக்கு வாக்களிப்பார்களா, பொறுத்து தானே நம்ம பார்க்கணும். உங்க கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார்.